காலம் பொன்னானது. முதியவர் ஒருவர் கையில் கைத்தடியை ஊன்றிய வண்ணம் குனிந்து எதையோ தேடிக் கொண்டிருந்தார். அவ்வழியே சென்ற மாணவர் ஒருவர் முதியவரை பார்த்து, தாத்தா, என்ன தொலைத்து விட்டீர்கள்? நான் தேடிக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், நான் என் இளமையை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார். காலம் போனால் திரும்ப வராது. காலத்தை வீணே கடக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பொழுதோடு செய்துவிட வேண்டும். நாளை செய்யலாம், பிறகு பார்க்கலாம் என்று கவனக்குறைவாகவும் சோம்பலாகவும் இருந்துவிடக்கூடாது. இளமை கல்வி சிலை மேல் எழுத்து என்பார்கள். கல்வி கற்பதற்கு உகந்த காலம் இளமை பருவமாகும். கல்வி கற்கும் வயதில் மாணவர்கள் நன்கு கருத்தூன்றி படிக்க வேண்டும். கல்விக்கு மட்டுமே நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொலைக்காட்சி, வானொலி, பொழுதுபோக்கு, நண்பர்கள் போன்ற விஷயங்களில் நேரத்தை விரயமாக்க கூடாது. ஒரு வருடம் முடிகிறது என்றால் ஒரு வயது ஏறுகிறது என்று அர்த்தம். வயது ஏறிக்கொண்டே போகும், ஆனால் குறையாது. காலமும் முன்னோக்கித்தான் செல்லும், பின்னோக்கி நகராது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது. அந்தந்த வருடத்தில் தேர்ச்சியடைய வேண்டிய பரீட்சையில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்லும் தகுதியை பெறுவதே ஒரு மாணவரின் தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும். படிப்பதற்கு உகந்த நேரம் அதிகாலை நேரமாகும். அதிகாலை நேரம் புனிதமானது, மங்களகரமானது, பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். ஆலயங்களில் இறைவனுக்கு பூஜைகள் நடைபெறும். இறைவனை நினைத்து தியானம் செய்வார்கள். அதிகாலையில் சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாகவும் இரைச்சலோ விருந்தினர்கள் அல்லது நண்பர்களின் இடையூறுகளோ இல்லாத நேரம். அதிகாலையிலேயே சுறுசுறுப்பாக எழுந்து இறைவனை மனதில் நினைத்து கொண்டே பாடங்களை கருத்தூன்றி படித்தால் படிக்கும் விஷயங்கள் யாவும் பசுமரத்தாணி போல் மனதில் நன்கு பதிந்துவிடும். பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும். கற்றவர் முகத்திரண்டு கண், கல்லாதவர் முகத்திரண்டு புண் என்றெல்லாம் கல்வியின் முக்கியத்துவத்தை நமது முன்னோர்கள் நன்கு வலியுறுத்தியுள்ளார்கள். கல்வி கற்க அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் தெருவிளக்கின் வெளிச்சத்தையும் மெழுகுவர்த்தியின் ஒளியையும் துணையாக கொண்டு நன்கு படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் பலர் நம்மிடையே இருக்கிறார்கள். இந்த நவீன யுகத்தில் அனைத்து வசதிகளும் இருந்தும் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தாவிட்டால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். இப்போதே முயற்சி செய்ய வேண்டும். இப்போது இல்லையேல் இனி எப்போதும் இல்லை. சிந்தனை துளி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.